உள்ளாட்சித்துறை அமைச்சர் எல்லாரும் மக்களின் மனங்களில் இருந்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை அருமை என்ன மேம்பாலங்கள் கொண்டு வந்து சேர்த்து அமைச்சர் வருகிறார், உரிமையோடு வருகிறார். முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அருமை என்ன எஸ்.பி. வேலுமணி அவர்கள் இது கும்பிட்ட கரத்தோடு வருகிறார், சிரித்த முகத்தோடு வருகிறார், ஆழ்ந்த சிந்தனையோடு வருகிறார், ரத்தத்தின் ரத்தங்கள் புடைசூழ வருகிறார். மத்தியிலே ஆளுகின்ற நரேந்திர மோடிஜியினுடைய அன்பினையும் ஆதரவினையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே ஆதரவினை தாருங்கள் என கேட்டு வருகிறார். தாய்மார்களே, இரட்டை இலைக்கு நீங்கள் போடுகின்ற ஓட்டு பசிக்கின்ற ஏழை குழந்தைக்கு பால்சோறு ஊட்டுவதற்கு சமம். இரட்டை இலைக்கு நீங்கள் போடுகின்ற ஓட்டு 2 விழிகளை விழுந்தவருக்கு விதானம் செய்வதற்கு சமம். அந்த வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திலே ஆதரவினை கேட்டு இதோ உங்கள் அமைச்சர் என்னாலும் நம் மனங்களில் இருந்திருக்கக்கூடிய முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மத்திய அரசினுடைய 143 தேசிய விருதுகளை பெற்று கோவையில் திரும்பிய பட்டமெல்லாம் மேம்பாலங்களை கொண்டு வந்து சேர்த்த அமைச்சர் உங்கள் பார்வையிலே இரட்டைகளை சின்னத்திலே ஆதரவை கேட்டு வருகிறார். பெரியவர்களே, ஆதரவு அமைச்சர் நீங்கள் கூப்பிட்டவர்களுக்கு ஓடோடி வந்து பொய்யை தலைசிறந்த மாநகரமாக மாற்றி காட்டுகின்ற வரலாற்று பணியில் புரட்சி தமிழ் எடப்பாடியார் பெருமிதம் கொள்ளத்தக்க வகையில் என்னால் செய்ய முடியும் என்று களத்தில் என்று களமாடிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்னாலும் உங்களுடைய மனங்களில் நீக்கமிருந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு அண்ணன் அருமை மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவல்லல், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகாலன், பருத்தத்தில் வெற்றி பெற்றார் வள்ளலார், வாழேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், அதுபோல சாதனையில் வெற்றி பெற்றார் எங்கள் அண்ணன் அருமை அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அண்ணன் என்கின்ற விதமாக கோவையில்